ஓகே சரி மாணவர்களே, இப்போ நம்ம வந்து குழு நடவடிக்கைக்கு போக போகிறோம். சரியா? நேரம் ஆசிரியர் உங்களுக்கு வந்து வினா எழுத்தை பயன்படுத்தி எப்படி வாக்கியத்துக்கு வந்து கேள்விகள் தயாரிக்கணும்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? ஓகே, அடுத்த நடவடிக்கை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பட சக்கரம் இருக்கு. சரியா? இது வந்து ஆசிரியர் வந்து புதுமையாக வந்து நடுவில் வந்து ஒரு கடிகாரம் பொருத்தி இருக்கேன். சரியா? ஓகே, நீங்கள் என்ன செய்யணும், ஆசிரியர் வந்து என்ன செய்வேன், ஆளுக்கு ஒரு ஒரு குழுவில் வந்து ஒரு தாளும் ஒரு பேனும் கொடுப்பேன். நீங்கள் என்ன செய்யணும், குழு தலைவர் வந்து முன்னுக்கு வந்து வகுப்பு முன் வந்து என்ன செய்யணும், இதை வந்து அவர் என்ன செய்வார், சுற்றுவார். சரியா? சுற்றும் பொழுது இந்த வினா இந்த அம்புக்குறி வந்து எந்த படத்துலையும் எந்த வினா எழுத்தையும் காட்டுதுன்னு பார்க்கணும். பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நிமிடத்துக்குள்ள அவங்க குரூப்புக்கு போயிட்டு உங்களோட குழுவுக்கு போயிட்டு இந்த பந்து மற்றும் வினா எழுத்து படம் வினா எழுத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், விரைவா வினா வாக்கியம் எழுதணும். புரியுதா? வினா வாக்கியம் எழுதணும். எந்த குரூப் எவ்வளோ எழுத முடியும், ஒரு நிமிடம் டீச்சர் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். சரியா? ஒரு நிமிடத்துக்குள்ள எவ்வளோ எழுத முடியும். சரியா? எழுதும் பொழுது பிழை இல்லாமல் சின்ன சின்ன வாக்கியமா வரி வடிவத்தோட அழகா எழுதணும். சரியா? குழுவில் எல்லாம் ஒற்றுமையா ஒன்னா செயல்படணும். சரியா? ஓகே, ஏற்கனவே ஆசிரியர் உங்களுக்கு குழுவால பிரிச்சு நடவடிக்கைலாம் நடத்தி இருக்கேன் தானே. ஸோ நீங்க அதே குழு வந்து இந்த இதுவும் நீங்க வந்து இருங்க, அதே குழுவில் இருக்கு. குழு மாற வேணாம். சரியா? ஏற்கனவே ஆசிரியர் குழு பிரிச்சிருக்கலாம் இல்லையா, அதே குழுவில் இருங்க. சரியா? ஓகேவா? இப்போ வந்து குழு தலைவர் வந்து உங்களோட வகுப்பு உங்களோட குரூப்புக்கு வந்து ஒரு தாளம் ஒரு இதுவும் வாங்கி கொடுக்கவங்க. சரியா? ஓகேவா? கிடைச்சிருச்சா? குழுக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? ஓகே, இப்போ வந்து உங்களோட குழு தலைவர் வந்து நீங்க என்ன செய்யணும், வகுப்பு முன் வந்து இந்த சக்கரத்தை சுற்றணும். சரி, முதல் குழுல எடுத்துவாங்க. ஓகே, எல்லாம் கவனிங்க. அவர் சுற்றிட்டு எந்த படம் எந்த வினா எழுத காட்டுதோ அந்த வினாக்குறி எல்லா குழுவினரும் என்ன செஞ்சிடணும், எழுத ஆரம்பிச்சிடணும். ஒரு நிமிடத்துக்குள்ள எழுத ஆரம்பிச்சிடணும். சரியா? ஓகே, அவர் தேர்ந்தெடுத்திருக்க படம் வந்து வானொலி, வினா எழுத்து வந்து ஓகே சரி போங்க, ஒரு நிமிடமே. சரி, அமைதியா செய்யுங்க. சரி, இப்போ அடுத்த குழுவாக மணி ஆயிடுச்சு, ஒரு நிமிடம். அடுத்த குழு தலைவர் வாங்க, வாங்க. ஓகே, சுத்துங்க. அடுத்த படம் தயாராகுது. ஓகே, அவர் தேர்ந்தெடுத்த படம் வீடு, வினா எழுத்து ஓகே, எழுத ஆரம்பிங்க. ரெண்டாவது படத்துக்கான வாக்கியம்.
சரி, இன்னும் 30 நிமிடம் தான் வினாடிகள் தான் இருக்கு. இன்னும் 5. ஓகே, அடுத்த குழு வாங்க. நிமிடம் முடிஞ்சிருச்சு. அடுத்த குழுவினர் ஓகே சுத்துங்க. கவனிங்க, குழு கவனிங்க. ஓகே, அவர் படம் சட்டை ஓ. ஓகே, ஆரம்பிங்க. ஓகே, அவங்க தேர்ந்தெடுத்தது பந்து வினா எழுத்து ஓ. யாருங்க? அழகான பந்து. இவங்க தேர்ந்தெடுத்தது மறுபடியும் வானொலியே வந்திருக்கு. இன்னொரு தடவை சுத்துங்க. ஓகே, பூனை இது ஓ என்ற சின்ன வாக்கியம் எழுதுங்க. சரி, இப்பொழுது மறுபடியும் உங்களோட குழுவில் அமர்ந்துக்குங்க. குழு தலைவர் வந்து வகுப்பின் முன் வந்து உங்களுடைய விடையை வந்து நீங்க படைக்க வேண்டும். சரி, எந்த குழு முதல்ல வரீங்க? எந்த குழு முதல்ல வரீங்க? ஓகே, வாங்க. கபிலன் குழு முதல்ல வாங்க. அப்படியெல்லாம் மின்னுக்கு இருக்கிற வெண்பலகையை பாருங்க. உங்களுடைய எடுத்து வாங்கயா. சரி, வாசிங்க உங்களோட வாக்கியம் முதல்ல வானொலிய. ஓகே, பாருங்க. இந்த வானொலி அழகாக இருக்குமா? இந்த வானொலி அழகாக இருக்குமா? ஓகே. இந்த வானொலி பாடல்கள் கேட்குமா? பாடல்கள் கேட்கும். இந்த வானொலியில் பாடல்கள் கேட்குமா? அடுத்தது, இது ரவியின் வானொலியா? இது ரவியின் வானொலியா? சரியா? வினா எழுத்தாச்சு. ஆனா இந்த லீ பாத்தீங்கன்னா இந்த லீ வரக்கூடாது, சிறு அகரம் வரணும்.
சரியா? ஓகே, வெரி குட். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஓகே, இரண்டாவது படத்துக்கு வீடு படம் செஞ்சீங்களா இல்லையா? இரண்டாவது குழுவாங்க, சர்வேஸ்வர் குழுவாங்க, வீடு. மூன்றாவது குழு மூன்றாவது படத்துக்கு தயாரா இருங்க. ஓகே, இரண்டாவது இது படிங்க, வீடு. ஓகே, இது பெரிய வீடா? இது பெரிய வீடா? ஓகே, அடுத்தது இதுதான் ராமுவின் வீடா? இதுதான் ராமுவின் வீடு. அவங்க இரண்டு வாக்கியம் எழுதி இருக்காங்க. சரி, அப்ப அவங்க குரூப் ஒரு கைத்தட்டி கொடுங்க. இந்த நீங்களும் வந்து எழுத்து வந்து வடிவமா எழுதணும். சரியா? ஓகே, அடுத்த குழு வாங்க. மூன்றாவது குழு. மூன்றாவது படம் என்னது? சட்டை. சட்டை தானே? ஓகே, நீங்க வாங்க. ஓகே, ஓகே, இது அம்மா வாங்கி தந்த சட்டையோ? சரியா? அடுத்தது இது அழகான சட்டையோ? சரியா? ஓகே, வெரி குட். அவங்க ஒரு கை தருங்க. அடுத்தது இது அடுத்து சொல்லுவாங்க என்ன? பந்து. பந்து வச்சு தானே வாக்கியம் எழுதுனா? பந்து. இங்க பந்து. இந்த இது ராமு. ஓகே, பந்து. ஓகே, பந்து பாருங்க. ஓகே, இந்த பந்து ராமு உடையதோ? சரியா? அடுத்தது இந்த பந்து தோலால் செய்யப்பட்டதோ? சரியா? ஓகே, இறுதியான குழு வாங்க. இறுதி குழுக்கு என்ன கிடைச்சது? பூனை. ஓகே, வாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. ஓகே, படிங்க. இது மீசை உள்ள பூனையோ? இது மீசை உள்ள பூனையோ? ஓகே, அடுத்தது இது நகங்கள் உள்ள பூனையோ? இது நகங்கள் உள்ள பூனையோ? சரியா? ஓகே, அவங்க குழுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. ஓகே, சரி. இந்த குழு நடவடிக்கை மிகவும் அருமையா படிச்சீங்க. சரியா? அடுத்தது வந்து நம்ம வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து டீச்சர் வந்து பயிற்சிகள் கொடுக்க போறோம். சரியா? ஆசிரியர் கொடுத்த பயிற்சிகளை வந்து நீங்க செய்யணும். சரியா? ஓகே, தொடர்ந்து ஆளுக்கு ஒரு பயிற்சி தாள் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி தாள்ல நம்ம படிச்சது இருக்கு. எழுதுங்க, விரைவா விடை எழுதுங்க. கொடுத்து இருக்கிற வாக்கியத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்? வினா வாக்கியம் எழுதணும். எழுதுங்க. இது அப்பா வாங்கி தந்த ஓ என்ற வினா. அந்த வினா எழுத்து பாருங்க. அடைப்பு குறியில ஆசிரியர் வந்து வினா எழுத்து கொடுத்திருக்க. அந்த வினா எழுத்தை வைத்து எழுதணும். இது அப்பா வாங்கி தந்த புத்தகமோ? ஓகே, புத்தகமோ?
சரி நம்ம விட செக் பண்ணுவோமா? செக் பண்ணலாமா? சரியா? ஓகே, ஒன்றாவது விட யார் வாசிக்கிறா? ஓகே, வாசிங்க. புலி மானை கொன்றதா? புலி மானை கொன்றது. அந்த வாக்கியம் பாத்தீங்கன்னா புலி மானை கொன்றதுன்னு இருக்கு. அதோட வினா வாக்கியம் பாத்தீங்கன்னா புலி மானை கொன்றதா. இரண்டாவது வாக்கியம் ஓகே. இது அப்பா வாங்கி தந்த புத்தகமோ? இது அப்பா வாங்கி தந்த புத்தகமோ. அடுத்தது மூன்றாவது அங்க சர்வி. நேற்று சிவா வீட்டிற்கு வந்தான். நேற்று சிவா வீட்டுக்கு வந்தானா? நேற்று சிவா வீட்டிற்கு வந்தானா. சரி, அடுத்தது தம்பிதான் புத்தகத்தை கிழித்தான். ஓகே, சரவணன். தம்பிதான் புத்தகத்தை கிழித்தானோ? தம்பிதான் புத்தகத்தை கிழித்தானோ. சரி, சிறப்பா சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆசிரியர்கிட்ட வந்து நீங்க வந்து டீஷர்ட்டை வந்து சரி வாங்கிக்கிங்க. ஓகே ஓகே சரி. கடைசி வாக்கியத்தின் இறுதியில என்ன குறியிடணும்? கேள்விக்குறி இடணும். ஓகே, சரி மாணவர்களே, நீங்க சிறப்பா செஞ்சீங்க. ஓகே, நம்ம அந்த பாடம் வந்து நீங்க வந்து நன்றாக புரிந்து கொண்டீங்கன்னு டீச்சருக்கு தெரியுது. உங்களோட விடைகள்லாம் டீச்சர் ரைட் போட்டேன். இதெல்லாம் சரியா செஞ்சிருந்தீங்க, ஆமாவா இல்லையா? ஸோ நீங்க வந்து நல்லா இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு டீச்சருக்கு தெரியுது. சரியா? இப்போ நம்ம அடுத்த முடிவுக்கு போலாமா?